ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் கேம் தான் நடப்புகிறோம். இதில் 11 நான் விளாண்டேன். இது பேட்டிங் மட்டும்தான். 96 பாலு லாங் சைடில் அடிச்சிட்டேன். 96 பால் 27 ரன்னு. இதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 போச்சு. இப்போ திரும்ப சிங்கிளு. இப்போ இது 2 ரன்னு. அது போய் அங்கே நிற்கிறதுக்குள்ளேயே எல்லாம் அவங்களே 2 கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, 2 ரன்னு. நம்ம ஸ்பின்னு வச்சுப்போம். பவுலிங் கூட நம்மளே செலக்ட் பண்ணுற மாரி இருக்குது. என்னங்க இது பறந்து வந்து பிடிக்கிறான். எனக்கு இந்த அனிமேஷனே பிடிக்கல. இது பாருங்க, அடே அவன் எங்கே இருக்காடே உருண்டிக்கிட்டே வந்து பிடிக்கிறான். ரைட் லெஃப்ட் இந்த சைட் அடிக்க முடியாது. சார் இந்த 6 4 ரன் 6 அடிச்சு முடிச்சிடலாமா? இன்னும் இருக்குது, இருங்க. ஆடு அது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஆடு. அந்த ஆடு வந்து இந்த அது பேர் என்ன, ஏதோ ஒரு நல்ல கேம் இல்லை, புல்லட் ஈக்கோ. அந்த கேம் புல்லட் ஈக்கோ அந்த மாரி இந்தியா அந்த கேமோட ஆடு. அந்த கேம் எனக்கு பிடிக்காது. ஒரு இது இந்த கேமோட ஆடு தான். அது என்ன கேம்னே அது ஏதோ இந்தமாரி ஏதோ இந்த ஹண்டர் கேம், அந்த கேம் மாரியே எனக்கு அது பிடிக்கல. அந்த ஹண்டர் கூட நான் போட்டு வந்துருப்பேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட், திரும்பவும் ஒரு இது போட்டாங்க. எனக்கு இந்த கேம் பிடிக்கவே இல்லை. ஸ்வைப் இயர்லி அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன். இந்த லெவலில் நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த கேம் பிடிக்கவே இல்லை. என்ன இங்கே எப்படி போட்டாலும் லாங் சைடு இருக்குது. இன்னும் அதெல்லாம் பிடிச்சி இல்லையா? அதெல்லாம் ஃபீல்டு இருக்குல்ல. சும்மா ஏதோ எனக்கு இது பிடிக்கவே இல்லைங்க. அந்த கேமை டெலீட் பண்ணுறேன். இது ஓடிஐ சீரீஸுங்க, அதனால தான் 80 பால்லாம் வருது. 4 பவர் பிளேவா இது. ஏன்னா எனக்கு பிடிச்சதே இந்த பவுலிங் தான். அந்த பவுலிங்கே அவங்க பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் எனக்கு அந்த பிடிச்சது பவுலிங் தான். அந்த பவுலிங்கே எனக்கு கூடாதுன்ட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த கேம் எனக்கு பிடிக்கல. நான் வர பவர் பிளேன்ட்டேன். ஃபஸ்ட்டு 6 இல்லை 6 2 அடித்தேன். 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை பை.